வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் சொல்லுங்க. புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். என் புகலிடமே அடைக்கலமே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் சொல்லுங்கள். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் சத்தமாய் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. ஹல்லேலூயா. என்றென்றும் இருக்கின்ற ஓ நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி நல்ல கரங்களை தட்டி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் எத்தனை பேர் சத்தமாய் அற்புத செயல்கள் காண செய்யோ, மகிமை மாட்சிமை விளங்க செய்யோ. Let the miracle, let the glory of Lord, மகிமை மாட்சிமை. ஓ நல்லவரே வல்லவரே அல்பரத்தோலரோ வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அங்கியப்பா திருப்தியாக்கு. ஆமென். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியா செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும். வாஞ்சையா பாடலாமே, இந்த வரிகளை உணர்ந்து சொல்லலாமே. ஆண்டவரே செய்யும் செயல்களை செய்யும் செயல்களை ஓ செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தோ. செயல்கள் அனைத்திலும் ஆரோ நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுது வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி. இன்னும் சத்தம் உயர்த்தி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யோ. துன்பத்தை கண்ட தகப்பனே உம்முடைய கிரியைகள் விளங்கட்டும். நல்லவரே நல்லவரே நன்றியா நாள் முழுது வாழ்நாளெல்லாம்
களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். அன்பு தகப்பனே, இந்த காலையில் என்னை எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய சமூகத்தின் ஆளுகையினால் நிரப்பி உம்முடைய திட்டங்களை பரிபூர்ணமாய் செய்து முடிப்பீராக. ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்கள். ஒரே ஒரு பாடல் அருமையான சார்லசனை பாடுகிற போது பரிசுத்த ஆவியில நிறைந்து பாடுங்கள். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் யாவும் நீக்கும் வல்லமை நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே.
தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பழைய பாடல், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய மகிமையின் சமூகம் நம்மை நிறைவாய் மூடிக்கொள்ளும். இணைந்து பாடுவோமா? டி மேஜர், டி குட்ற, சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய மகத்துவ சமூகம் நம்மை இன்றைக்கு காலையில் நிரப்பட்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, கைய நல்லா தட்டணும். ஓ தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாரா நல்லாவில நிறைந்து. இஸ்ரவேலை ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, சத்துரு கைக்கு விடுவித்து மீட்ட நமது இயேசு ராஜா. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே
இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். சேர்ந்து பாடுங்கள். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும். கரங்களை தட்டி. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. உங்க கை தட்டு நல்லா இல்ல, நல்ல ஆவியில கையை தட்டுங்க, நல்ல முழுபலத்தோட. பங்கமின்றி பாலைவனத்தில் ராமரித்தாரே. பங்கமின்றி பராமரித்தார். இஸ்ரவேலன் இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும். ஓஹோ, யெகோவாவும் தெய்வமானார். கையை தட்டுங்க. சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவர். சத்துருக்களை யுத்தத்தில் முன்னடந்து ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் முன்னடந்து ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்மேய்ப்பர். பயப்படாதே சிறுமந்தையே. ஓஹோ, தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. சத்தம் உயர்த்தி. இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் பாடி அதன் பிறகு கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்மை நாமே தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவருக்குள்ள சொல்லுங்க, அவர் என்னை ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா என்னை கொண்டு வரல, ஏதோ எங்கேயோ போன என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கல. அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமென். எஃப் மைனர். விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை வீணாக விட்டுவிடவே மாட்டார். கரம் தட்டி பாடுவோமா? உற்சாகமாய் பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், ஓ என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
சொல்லுங்க, என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அபிஷேகித்து அணைப்பவரே. எல்லா சிறு பிள்ளைகளும், வாலிபர்களும், பெரியவர்களும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ராஜனே ஆறுதல், நீ ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? குட்டி பிள்ளைகள நல்ல கையை தட்டி பாடுங்க. அத்தனை பேரு கையை தட்டி நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் உந்தன் பாதம் ஹல்லேலூயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எல்லாரும் இணைந்து எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நல்ல சத்தமாய் எப்படி என்ன சொல்லி வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். தேங்க்யூ அப்பா. ராஜனே கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே. இன்னும் நல்ல கையை தட்டி எப்படி ஓ என்ன சொல்லி நல்ல ஆவியில நிறைந்து எப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்லி என்னை விட்டு எடுபடாத என்னை விட்டு ஓ நல்ல பங்கு ஏசையா, நல்ல பங்கே ஓ நல்ல பங்கு நீர்தான், எங்களுக்கு நல்ல பங்கு நீர்தான். யா எப்படி நான் பாடுவேன்? ஓ என்ன சொல்லி ஆசையா பாடுங்க. எப்படி ரபகலதலா என்ன சொல்லி உளையான சேற்றிலே உளையான எங்களை தூக்கி எடுத்தவரே. கரமத்தோலரோ எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவர். அப்படி முழங்கால் படியிடுங்க. எப்படி நான் பாடுவேன்? எல்லா முழங்கால் படியிட்டு எப்படி நான் பாடுவேன்? உம்மை உயர்த்துவேன். ஒரு விசை கூட என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எல்லாம் பாடி உயர்த்துங்க. என்னை விட்டு நல்ல பங்கு யா, நல்ல பங்கு நீர்தான், நீங்காதவரே. எப்படி நான் பாடுவேன்? ஓஹோ என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி ரக்கல ரக்கல பரோ உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். ஓ உம் விருப்பம், உம் விருப்பம் செய்திடுவேன். நான் உம் விருப்பம்
ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில உம்மை நான் உமக்கா. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி இருக்கணும். ஆராதனையில கண்ணையே திறக்க கூடாது. குட்டி பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி கையை தட்டி, ஓ வாழ்வே அன்பே என் இயேசு. எத்தனை பேர் அவரில் அன்பு கூறுவீர்கள் சத்தமா? என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே, என் ஆருயிரே, உம் சித்தம் அதுதான் உணவு. எல்லாம் பாடுங்க, என் உணவு அதுதான்ப்பா, உங்க விருப்பத்தை செய்வேப்பா. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே. பாபா கைய நல்லா தட்டுங்க, குட்டி பிள்ளைகள் கைய நல்லா தட்டுங்க. ஆட்கொண்ட என் தெய்வமே, ஓ வாழ்வோ சாவோ இதுதான். அன்பு நிரம்பி வழியட்டும், அன்பு பொங்கி வழியட்டும். கர்த்தர் மேல இருக்கிற அன்பு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, ஓ அன்பே என் இயேசுவே, ஆட்கொண்ட, ஓ அன்பே என் இயேசுவே. சக்கரவலோ அன்பே என் இயேசுவே, ஓ ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல் தந்தை போல், கல்பரப கபல கல்பரபல கரபல கரபல, ஓ அன்பே உன்னுடைய அபிஷேகத்தின் அனல் பெருகட்டுமே. அவருக்குள்ள அனலாய், அவருக்குள்ள தலலாய் பெருகுபடிக்கு கழுவினி உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் இரத்தத்தினால கழுவினரே, ரட்சிப்பினால் உடுத்தினரே. உம்முடைய ரட்சிப்புடைய கிருபை கிருபை கிருபை. ஓ அன்பே மல் பரபக்க பரக்க தரக்கலர என் தெய்வமே, அன்பே கபரத்துலொரு கலர என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே, ஆட்கொண்டவரே என் தெய்வமே, என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே. உங்களை ஆட்கொண்டவரை உயர்த்துங்க. ஆட்கொண்ட அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. எத்தனை தேவ ஜனம் இன்றைக்கு ஆவியில் ஆராதிக்குமோ அத்தனை பேர் மேல ஒரு விசேஷித்த கிருபை. முழு உள்ளத்தோடு, ஒரு முழு உள்ளம், ஒரு முழு பல, சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு. ஆராதனை ஆராதனை
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எங்கள் எபினேசரே, உதவினீங்களப்பா, இன்னும் உதவுவீங்கப்பா. உங்களுடைய கிருபை உம்மை முழு உள்ளத்தோடு எங்க கரா தோக்கோ சபல கரவா ஆராதனை. தேவ அன்புக்கு எதிராய் போராடுகிற உலக ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அக்கத்தோ சக்கரமோ ஆராதனை அன்பு கூறுவே. சத்தமா 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 முழுபலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு சிந்தையோடு. Love you, Papa. Love you, Lord. கண்களின் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. எல்லோய், ஓ என்னை கண்டீரே அப்பா, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, ஓ முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை அப்பா, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. வானம் திறந்து மகிமை ஊற்றப்படுகிறது. வாந்தை உள்ள ஒவ்வொருவர் மேலும், தாகம் உள்ள ஒவ்வொருவர் மேலும். ஓ எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லவா இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். ஓ எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், அரபலா நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. Thank you, Lord. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, ராஜா இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. சேர்ந்து சொல்லுங்க, நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன்
எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்து தானே சொன்ன தெய்வம் நீரே. சேர்ந்து சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. ஓ பிதாக்கள் ஆராதித்து தானே சொன்ன தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வம் நீரே. ரெண்டு கையை உயர்த்தி தேவையெல்லாம் நீர்தானே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் தானே ராஜாவே உள்ளத்தின் மகிழ்ச்சி உள்ளத்தின் மகிழ்ச்சி இல்லத்தில் எல்லாமே என் தேவையெல்லாம் இயேசுதான். Thank you, அப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்துல சொல்லுகிறான், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் சொல்லப்படுகிற குற்றம் நிற்காது. உண்மையா கையை உயர்த்தி அவர் மேல ஒரு உண்மையான பரிசுத்த அன்புள்ள பிள்ளைகளா இந்த வரிகளை எங்க கூட இணைஞ்சு பாடுவீங்களா? Thank you, Lord. எனது மனவாளரே என் இதய இனியவரே உம்மைத்தான் தேடுகு நான் உம்மைத்தான். நல்ல முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி எனது உம் நாமம் சொல்ல சொல்ல அத்தனை பேருமே அப்பா உம் அன்பை சேர்ந்து சொல்லுங்க, வாயை திறந்து இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மனவாள தகப்பனே. உண்மையாய் நீ நேசிக்கிற பிள்ளைகள் மேல, உம்மை உண்மையாய் நேசிக்கிற ஜனத்தின் மேல ஏசையா உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நான் உம்மோடு தான் இருப்பேன். இந்த உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் அழிந்து போய்விடும். உங்க வாழ்க்கைக்கு இந்த பூமியில கர்த்தர் தருகிற எல்லா உறவும் ஒரு நாள் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். ஆனால் நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்களோ அங்கே திரும்புவீர்கள்.
அப்பொழுது உங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்பட தகுதியாக இருக்கணும்னா நீங்கள் அவரை மணவாளரா பார்த்து உங்களை மணவாட்டியா ஆயத்தம் பண்ணுவீங்களா? எனது மனம் என் இதய ஏக்கமே நானும் மோடுதான் நானும் மோடுதான் உம்மோடுதான் இரு. அன்பு நிறைஞ்ச தெய்வத்திட்ட அன்பா பேச சில நொடிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் தலையை உயர்த்தி speak to him, அவர்கிட்ட பேசுங்க. அற்புதத்துக்காக அவரை தேடாதீங்க, அவர் முகத்தை தேடுங்க. அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள வந்து குவிஞ்சி கிடக்கிற காலத்தை உங்களாலேயே சமாளிக்க முடியாது. உன் முகமெல்லாம் அவரை தேடட்டும். சிலுவையில உனக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி உனக்காய் பாடுபட்டு எழும்பி நடந்து இன்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து உனக்காய் பரிந்து பேசுகிறவர் உன்னை கைவிடவே மாட்டார். எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக. கையை கும்பிட்டு பாடலாமா? சின்ன பிள்ளைகளும் கையை கும்பிட்டு, முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் கண்ணை ரொம்ப திறக்கிறீங்க, நல்ல கண்ணை மூடி நடிக்காம பாடி எனக்காக யாவையும் ஓ ஏகோவா ஏகோவா எல்லாமே செய்து முடிப்பே. ஏகோவா எல்லாமே செய்து முடிப்பே. சத்தமா பாடலாமா? எதிர்பார்த்த முடிவு நிறைஞ்ச மனசோட நிறைஞ்ச அன்போட குறைவெல்லாம் எனக்கு நிறைவாக்குகிறவரே. எனக்காக பலத்தினால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் ஒன்றும் முடியாதையா. சொல்லுவீங்களா? பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். உங்களுக்குள்ள புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பராக்கிரமம் அல்ல, நேர்வழியாய் உங்களை நடத்துவார். ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி ஏகோவாயிரே, எங்க வாழ்க்கையில எல்லாமே செய்து முடிப்பீ ராஜனே. எல்லாமே செய்து முடிப்பீர். எனக்காய் எல்லாமே செய்து முடிப்பீர். கரங்களை உயர்த்துங்க. ஒரு போதும் ஒரு நாள்
பிள்ளைகள் பாடுங்க, பெரியவர்கள் பாடுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி அவரை உயர்த்து. அவர் விலகுவதே இல்லை. ஒரு தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது மார்போடு அணைப்பாரே மனக்கவலை. ஒட்டிக்கொள்ளுங்க, ஒட்டிக்கொள்ளுங்க, அந்த மார்பில் ஒட்டிக்கொள்ளுங்க, முகத்தை பதித்துக் கொள்ளுங்க அந்த நெஞ்சில. அந்த தகப்பனுடைய அன்பு, மாறாத அன்பு. அண்ணால போல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, ஆகார போல தவிச்சு நிக்கிறாங்கப்பா. எந்தெந்த நிலையிலெல்லாம் உங்க பிள்ளைகள் நிக்கிறாங்களோ இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்து, ஹalleluya முழுபலத்தோடு, ஹalleluya ஹalleluya ஹalleluya. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அதிகாலமே தேடிடுவே, அதிகாலமே தேடிடுவே, ஆர்வமுடன் நாடிடுவே, ஆர்வமுடன் நாடுகிறே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. போதுமையா. அன்பு தகப்பனே, ஆராதனையில தொடர்ந்து உம்முடைய முழுமையான ஆளுகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய அடைக்கலம். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலம். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலம் யாரு? தேவன். சொல்லுங்க, தேவனுடைய ப்ரொட்டெக்ஷன். ஆமென். என்னுடைய பாதுகாவலர். சொல்லுங்க, என்னுடைய பாதுகாவலர். ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் என்னை பாதுகாக்கிற ஆண்டவர். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், ஆமென், என்னுடைய சுதந்திரம், என்னுடைய எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாக்கிறார்.
சொல்லுங்க, என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். ஆமென். என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆமென். தேவன் தான் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்திருக்கிறார். சொல்லுங்க, தாயின் கருவிலே என்னை பாதுகாத்தார். ஆமென். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் தான் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவன் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வர்ஷிப் நேரத்தில் பாஸ்டர் சொன்ன எத்தனை பேர் நீங்கள் அதை கவனிச்சிங்க எனக்கு தெரியல. அவர் நம்மளை சுற்றி சுற்றி நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும் தெரியுமா? ஒரு கழுகு கிட்ட வராதபடிக்கு சுற்றி சுற்றி ஆக்ரோஷமாக நிற்கும். எப்படி நிற்கும்? ஈஸியாக ஒரு சில கோழிகள்கிட்ட இந்த ஒரு சின்ன குஞ்சியை தொற்ற முடியாதுங்க, கொத்திரும், கையில் ரத்தம் வந்துடும். எத்தனை பேர் கொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆமாம், நம்ம தொட வந்திருக்கிற சாத்தானை நிறைய முறை தேவன் அடி கொடுத்து தான் வச்சிருக்கிறார். ஆமென். நம்மளை பாதுகாத்து 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 வருகிறார். சொல்லுங்கள், என் தேவன் என்னை பாதுகாக்காட்டா இந்த நாளில் நான் இல்லை. ஆமென். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள். ஆபத்து சொல்லெல்லாம் வராது, டேஞ்சரெல்லாம் சொல்லி வருதா? ஆமென். இக்கட்டெல்லாம் சொல்லி வருதா? சொல்லுங்கள், எல்லா டேஞ்சர்ஸ்லேயும் எல்லா டிஃபிகல்ட்ஸ்லேயும், சொல்லுங்கள், எல்லா டேஞ்சர்ஸ்லேயும் எல்லா டிஃபிகல்ட்டிஸ்லேயும் என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இக்கட்டு நம்மளை மூழ்கி போகாதபடி, அந்த இக்கட்டு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை வழிநடத்துகிறவர் நம்மளுடைய தெய்வம். ஆமென். சொல்லுங்கள், எத்தனையோ ஆபத்து யோசிக்கலாம்ல, சொல்லலாம் பாஸ்டமா அந்த ஆபத்தில் மட்டும் ஒரு நிமிஷம்தான் நாங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கலாம், எத்தனை பிரயாணத்தில் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அதில் எத்தனையோ விஷயத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, நம்மளை ஆபத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கீழே இருக்குது அனுகூலமான துணை. ஆமென். இங்கிலீஷில் இருக்க a present help in trouble, a special help in trouble. ஆமென். ஹல்லேலூயா. always ready to help in times of trouble. இங்கிலீஷ் அழகாக இருக்குது. எப்போவுமே ரெடியாக இருக்குமா தேவனுடைய உதவி. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சொல்லுங்கள், என் தேவன் எப்போவுமே எனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவி சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்ய அவர் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் நல்லா இருக்கும்போது கூட நிற்பாங்க, ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டுன்னு வரும்போது காணாமலே போயிடுவான். ஆனால் தெய்வம் அப்படி கிடையாதுங்க. நம்முடைய நிக்கட்டில் நம்ம இருக்கும்போது, நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம கூடவே இருந்து நம்மளை விலகாமல், ஆமென், நல்ல துணையா. ஆமென். சொல்லுங்கள், நல்ல துணை. ஆமென். என்னுடைய மனவாளன் என்னுடைய நல்ல துணை. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய உறவு எப்படி தெரியுமா? மனவாளனுக்கும் மனவாட்டிக்கு இருக்கிற உறவு. போன வாரம் சொன்னோம்ல, கொஞ்சம் நேரம் தியானிச்சோம். இந்த கல்யாண இந்த செர்மனியில் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த கொடுப்போம். அதில் என்ன சொல்லுங்க, மரணம் நம்மை பிரிக்க மாட்டோம். கஷ்டத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும், ஆமென், மரணம் எங்களை பிரிக்க மட்டும் நான் உனக்கு நல்ல துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆமென். சொல்லுங்கள், தேவன் எனக்கு இந்த உலகத்தில் மரணம் மட்டும் பிரிக்க மட்டும் அல்ல, பரலோகம் கொண்டு போக மட்டும் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் தேவன் நமக்கு துணையனா? ஆமென். தேவன் எனக்கு ஃப்ரெண்டு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். தேவன் எல்லாம் உறவு சொல்லி சந்தோஷப்படலாமா? தேவன் எனக்கு அப்பா, எனக்கு துணை. ஆமென். தேவன் எனக்கு அம்மா, எனக்கு துணை. ஆமென். தேவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, தேவன் எனக்கு துணை. ஆமென். சொல்லுங்கள், தேவன் எனக்கு துணை, என்னை நன்கு புரிந்து கொள்ளுகிறவர். சொல்லுங்கள், என்னை நன்கு புரிந்து கொள்ளுகிறவன் தேவன். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை விட்டு விலகாதவர். எப்போ தெரியுமா நம்ம ஒரு மனுஷனை குறித்து அறிஞ்சிக்கிட முடியும்? நம்முடைய வீழ்ச்சியில், நம்முடைய ஆபத்தில், நம்முடைய இக்கட்டில் ஓடி போகிறாங்க தெரியுமா? அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஆபத்தில் உதவாதவங்க, இவங்களுடைய அன்பு உண்மையான அன்பு கிடையாது. ஆனால் நம்முடைய இக்கட்டில் பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிறாங்களா? நம்முடைய ஆபத்தில் நம்ம பக்கம் வந்து நிற்கிறாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மேலே நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? மனுஷன் மேலே நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பற்றதெல்லாம் இருக்காதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. ஆமென். தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து விடுவோம். ஆமென். சொல்லுங்கள், நீர் என்னை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென்.
ஹல்லேலூயா. அநேக இக்கட்டையும் அநேக ஆபத்தையும் கடந்து வர பண்ணியிருக்கிற இந்த விஷயத்திலையும் எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பேன். ஆமேன். எத்தனை பேர் இக்கட்டில் வந்திருக்கிறீங்க? ஆமேன். சொல்லுங்கள், பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த வாரத்தில் அந்த இக்கட்டு மாறிடும். ஆமேன். சொல்லுங்கள், இந்த வாரத்தில் இக்கட்டு மாறிடும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த வாரத்தில் எனக்கு வந்திருக்கிற ஆபத்து மாறிடும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக நம்மளை நடத்துவார். ஆமேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சொல்லுங்க, நான் பயப்படுறதா இல்லை. வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஆமேன், பூமி நிலை மாறினாலும், எல்லா விஷயங்களும் மாறி போனாலும், சொல்லுங்க, நான் எதிர்பார்த்த எல்லா விஷயங்கள் தலைக்கீழே இருக்குது. நான் எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒன்றும் நடக்கலை. ஆனாலும், ஆமேன், சொல்லுங்க, ஆனாலும் நான் எதிர்பார்க்காத அநேக விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஆமேன். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். சிலர் சொல்லுவாங்க, ஏய், எத்தனை பிரச்சனை இருக்குப்பா, ஆனால் இவனை பார்க்கும்போது அப்படியே என்ன தைரியம் என்கிட்ட இருக்கு. தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியம் மட்டும்தான். ஆமேன். யாக்கோபின் தேவன் என்னோட உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாருன்ற ஒரு தைரியம் மட்டும்தாங்க நமக்கு. எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னங்க தைரியம்? ஆனால் ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கு. அப்படி தானே? ஈஸியாக நம்ம விழுந்து போக மாட்டேன் தெரியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்த போதுமானவர். ஆமேன். ஹல்லேலூயா. என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாதுன்ற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுகிறது? தேவன் இன்னும் நாங்கள் எங்களை விசுவாசத்தில் நிலைநிற்க பண்ணுகிறது. அவ்வளோதான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகையினால சொல்லுங்கள், ஆகையினால எனக்கு ஆபத்து இருக்கலாம், இக்கட்டு இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பூமியை அப்படியே கொந்தளிக்கலாம், ஜனங்கள் கொந்தளிக்கலாம், என் பிசாசு என் விஷயத்தில் கொந்தளிச்சு நிற்கலாம், என்னை விட தள்ளும்படி. ஆமேன். என்னை சோர்வடைக்கும்படிக்கு. அவன் எப்படி இருந்தாலும் நான் பயப்படுறதா இல்லை. சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும்? தேவன் என் கூட இருக்கிற, நான் எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். ஆமேன். அல்ல, அவர் தான் சொல்லியிருக்கார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்கிறேன், எல்லா இடங்களுக்கும் நான் வருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன். ஆமேன். சொல்லுங்கள், பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. ஆமேன். பயமுடுத்துகிற சூழ்நிலைகள் தான், பயமுடுத்துகிற சூழ்நிலைகள் தான். ஏன்னா மனுஷன் பயமுடுத்துவான், சூழ்நிலைகள் பயமுடுத்தும், பிசாசு எங்களை பயமுடுத்துவான், பயமுடுத்தி பயமுடுத்தி பயமுடுத்தியே வச்சுருப்பான். ஆனால் என்ன அளவும் நான் பயப்படுறதா இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. 5வது வசனம், தேவன் அதன் நடுவில், ஏன் தெரியுமா? தேவன் என் நடுவில் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் இந்த பிரச்சனை நடுவில் இருக்கிறார். ஆமேன். தேவன் என் வீட்டில் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துவார், அது அசையாது. சொல்லுங்க, நான் அசைய போறது கிடையாது. ஆமேன். நான் அசைய மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. எருசலேம் சுற்றி எப்படி மலைகள் இருக்குதோ அப்படி தேவன் என்னை சுற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறதுனால நான் அசையவே மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. மகிமையானவர்கள் மேலெல்லாம் எப்படி இருக்குமா? அவருடைய பாதுகாப்பு எப்பவுமே உண்டாயிருக்கும், காவல். ஆமேன். ஹல்லேலூயா. நான் மகிமையானவன். சொல்லுங்க, நான் மகிமையானவள், என் மேலே ஒரு காவல் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமேன். பிசாசு நெருங்கவே அந்த காவல் விடாதுங்க. பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்தை போல எழும்புவார் நமக்காக. நம்ம விஷயம்னு வந்து அவர் வேற மாதிரி, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் நடுவில் இருக்கிறார், நான் அசைய போகிறது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஏன் பயப்பட மாட்டேன்னா, என் தேவன் அதிகாலையில் நான் அவரை தேடுறதுனால, எப்பொழுதும் காலையில் எழுந்த உடனே அவரை தயவுக்காக நான் காத்திருக்கிறதுனால, காலையிலே அந்த டேக்கு வேற வர வேண்டிய சகாயம் எனக்கு வந்துடும். ஆமேன். ஹல்லேலூயா. காலையிலேயே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது. ஆமேன். அந்த நாளுக்கு வேண்டிய ஆற்றல். ஆமேன். என்னன்னா 1வது வசனத்தில் இருக்குது அவருடைய ஸ்ட்ரென்த், ப்ரொடெக்ஷன்.
ஆமென். ஆற்றல், அந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அந்த நாளுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்து அதிகாலமே காலையில கொடுத்துருவாராங்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அதுக்காக சொன்னார் அவரு, நாளைக்காக நீ கவலைப்படாத. ஏன் சொன்னார் ஆண்டவர்? நாளைக்காக நீங்க கவலைப்படாத, அந்தந்த நாளுக்குள்ள பாடு போகுது. ஏன்னா அந்த நாளுக்குள்ள உனக்கு வேண்டிய கிருபை, உனக்கு வேண்டிய தயவு, உனக்கு வேண்டிய சகாயம் அந்த காலையிலே உனக்கு நான் தந்துருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவர் பூமியின் கடையாந்திரம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். எனக்கு உண்டாயிருக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிறவர். சொல்லுங்க, என் யுத்தங்கள் ஓயும், ஓயாத யுத்தங்கள் ஓயும். ஆமென். கன்ஃபெஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு நாளும் யுத்தம். ஆமென். ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை சந்திச்சு கொண்டு தானே இருக்கிறோம். சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா யுத்தங்களையும், மனுஷரோடும் கூட நான் போராட்டி இருக்கிறேன்னா யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆமென். எனக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற வானமண்டலத்தில் இருக்கிற போராடுகிற பொல்லாத கிரியைகளுக்கு விரோதமாய் என் தேவன் யுத்தத்தை செய்வார். ஆமென். அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் தான் நம்ம ஒவ்வொரு நாள் போராடிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு எப்போவுமே பிசாசு எதிராளி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சந்திக்கிற அநேக காரியங்கள் பிசாசுனால வந்தது, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால வந்தது. ஆமென். ஆனால் நான் இன்றைக்கு அவருடைய சகாயத்துக்காக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்ன எழும்ப விடாதபடிக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசுடைய சூழ்ச்சிகளையும் என் தேவன் ஓய பண்ணுகிறவர். ஆமென். என்னை பலவீனப்படுத்தி, என்னை சோர்வடைய வச்சு, எத்தனையோ விஷயங்களில் என்னை மனமுடைவுக்குள்ளே கொண்டு போய் என்னை எழும்ப விடாமல் பண்ணியிருக்கிற எல்லா யுத்தங்களும் என் தேவன் ஓய பண்ணுகிறவர். ஆமென். சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போவுமே குந்தி குந்தி நடக்க பண்ணுகிற பிசாசுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் ஓய பண்ணுகிறவர். ஆமென். சொல்லுங்க. ஆமென். எத்தனையோ காரியங்கள் நான் தேவனுக்காக செய்ய வேண்டியவள், எத்தனையோ காரியங்கள் நான் தேவனுக்காக செய்ய வேண்டியவன். ஆனால் நான் எப்படி நடக்கிறேன்? ஆமென். குதிரையை கூட ஓட வேண்டியனா இன்னைக்கு எப்படி நடக்குன்னா குந்தி குந்தி நடந்துட்டு இருக்கிறேன். என்னால் முடியலை. எத்தனை விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ முடியலேன்ற விஷயங்களை தேவனுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுங்க. ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் இருக்குது. 18வது அதிகாரம் 9வது வசனம். வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்கள் கீழே என்ன இருந்தது? காருள் இருந்தது. 8வது வசனம். அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தளம் உண்டது. அப்படி எப்படின்னா தேவ பிள்ளைகளுக்காக அவர் அந்த அளவா வைராக்கியமா எழும்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக வைராக்கியமா பரலோகத்திலிருந்து எழும்புவார். எழும்பும் போது நாசிலிருந்து என்ன வரும்? ஆமென். எப்படி இருக்கும் பாருங்களேன். என் தேவன் எனக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அழகாக வீட்டில் இது ரொம்ப நல்லா இருக்கும் வாசிக்கும் போது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். எனக்காக எவ்வளவா வைராக்கியம் கொண்டு செயல்படுகிற ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க, நான் பயப்பட போகிறதே கிடையாது. நீங்கள் வீட்டில் போய் இதை வாசிச்சிருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. உயரத்திலிருந்து எல்லா காரியங்களும் செய்து, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கையை கொடுத்து உங்களை எழும்ப முடியாத அநேக விஷயத்திலிருந்து உங்களை எழுப்பி மேலே கொண்டு வருகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் கை பிடிச்சிங்கப்பா. கேளுங்க எல்லாரும். ஆண்டவரே, இந்த இக்கட்டில் என்னை கைப்பிடிச்சிக்கோங்க, இந்த ஆபத்தில் என்னை கைப்பிடிச்சிக்கோங்க, இந்த யுத்தத்தில் என்னை கைப்பிடிச்சிக்கோங்க, என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. சொல்லுங்க, என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து 7வது வசனம். என்னிலும் அதிக பலவானா இருந்த என் பலத்திர சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்ன? ஆமென். எனக்கு முடியாத அநேக விஷயங்கள், என்னால் இயலாத அநேக விஷயங்கள், சத்ருவின் விஷயங்களாகட்டும்,
ஆமென். அநேக விஷயங்கள் இருக்குது, எனக்கும் பலவனா இருக்குது. ஆமென். அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? என்னை விடுவிக்கிறார். ஆமென். 18வது வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நாங்கள் இருக்கிறதே ஆபத்து. ஆமென். சகாயத்துக்காக கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை எதிரிட்டு அந்த ஆபத்தில் பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். மனுஷர்கள் மூலியமாக போராட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆமென். ஆனால் 19வது வசனம், அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு விசாலம் உண்டு. ஆமென். என் நெருக்கம் நீங்கி நான் விசாலத்தில் இருப்பேன். ஆமென். நான் துக்கம் நீங்கி விசாலத்தில் நான் இருப்பேன். சொல்லுங்க, ஒரு விசாலமான ஒரு இடம் எனக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். போராடிட்டே இருக்கிறீங்களா? இவங்க யுத்தத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். இவங்க யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணி உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாய், சேனைகளின் கர்த்தர், 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நீங்க நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், உம்மில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கைய வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல வச்சிருப்பார். அல்லேலூயா. இதுக்கு ஒரே சீக்ரெட் தான். என்ன? நான் யாரை நேசிப்பேன். கவனிங்க, வல்லமையோடு உதிக்கிற சூரியன். சொல்லுங்க, வல்லமையோடு உதிக்கிற the sun in clear sky அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஆமென். cloudy day கிடையாது. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் பிரகாசமா இருக்கு, கொஞ்ச நேரம் மறைச்சிருது. கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், சாலமோன் இது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நீதிமானுடைய பாதையோ நடு பகல் வரைக்கும் அதிகமா இருக்கிற, சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என் வாழ்க்கை, நீங்க அப்படிதான் சொல்லணும், இரத்தத்தால கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? இன்னும் பிரகாசமாக போகிறது. சொல்ல சொல்ல சொல்லுங்க, இன்னும் பிரகாசமாக போகிறது, இன்னும் பிரகாசமாக போகிறது. கர்த்தருக்காக பயன்படுவேன், நன்மைகளால் நிரப்பப்படுவேன், கிருபைகளால் நிரப்பப்படுவேன், வரங்களினால் நிரப்பப்படுவேன், விடுதலையினால் நிரப்பப்படுவேன், சுகத்தினால் நிரப்பப்படுவேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, வல்லமையோட பிரகாசமா வச்சிருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள என்ன அவர் வச்சிருக்கிறதுனால என்னுடைய பிரகாசத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. மல்கியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில், மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் உரிமைகளும் உங்கள் வாழ்வும் அப்படியே வந்து பழித்து நிற்கும். அதான் கடந்த வாரம் ஆண்டவர் பேசினார்ல, உங்க ஸ்தானத்துல ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய் உங்களை என்ன பண்ணுவாங்களா? விடுவாங்களாம். உங்க கைக்கு கீழே வேலைக்காரரும் வேலைக்காரிகளை நீங்க
கையாளுவீர்களா? உங்களை சிறையாக்கினவர்களை நீங்கள் சிறையாக்கினுவீங்களா? உங்களை ஒடுக்கினவர்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல, தேவனை நேசிங்க, தேவன் தருகிற நன்மைகளை மட்டும் போதும்னு சொல்லி ஓடுங்க. கர்த்தர் தராததன் மேல கண்ணே வைக்காதீங்க. அவர் நம்மகிட்ட கேட்கிறது அன்பு. சொல்லுங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, யாரில் அன்பு கூறுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறீங்க? உயிரை விட நேசிக்கிறீங்களா? எந்த உறவை விடவும் நேசிக்கிறீங்களா? எந்த பொருளை விடவும் நேசிக்கிறீங்களா? கணவனை விட நேசிக்கிறீங்களா? மனைவியை விட நேசிக்கிறீங்களா? ஏன்னா வசனத்துல ரொம்ப இருக்குது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல்ல தூக்கி தூர மாத்தி வைக்க வேண்டியது சுயநலத்தை தான். எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு என் பேத்திக்கு என் சொந்தத்துக்கு என் பந்தத்துக்கு எனக்கு நான் உங்களுக்கு தாராளமா சொல்ல முடியும், இன்னைக்கு இந்த சர்ச்சு என் சர்ச்சு இல்லை, இது கர்த்தருடைய சர்ச்சு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய மந்தை. ஹலோ மந்தையே, காது கேட்டுச்சா? நீங்கள் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு செவி கொடுப்பதற்காக ஊழியர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால அநேகருடைய அன்பு என்ன பண்ணிருமா? இன்னைக்கு வீடுகளில கர்த்தர் மேல இருக்கிற அன்போ உறவுகள் மேல இருக்கிற அன்போ ரொம்ப ரொம்ப குறைவு. கணவனுக்கு தெரியாம வேசித்தனம் பண்ற மனைவிமார் இருக்கிறாங்க. மனைவிக்கு தெரியாம மனைவிக்கு துரோகம் பண்ற வேசி கள்ளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஏன் சர்ச்சஸ்குள்ள இருக்கிறாங்க, சில இடங்கள்ல பாஸ்டராவே இருக்கிறாங்க. அதான் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் போட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் இந்த பொண்டாட்டியை தள்ள சொல்லிட்டாருன்னு சொல்றவனும் இருக்கிறான். சும்மா மனதில் நினைக்கிறதையே, இவங்க நினைச்சதுதான் எல்லாமே. நான் சொல்றேன், பாஸ்டர்மா செய்தியில சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்குள்ள அது ரத்தத்தை பம்ப் பண்றதான் ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்குள்ள ரத்தம் தவிர வேற எது போனாலும் கொழுப்பு போயிட்டா என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிட்டுனா சொல்லுங்க, லாக் முடிஞ்சிச்சு. பிறகு எல்லா வீட்டில் பிளாக் பண்ண வேண்டியதுதான். ஹார்ட்டுக்குள்ள ஏசப்பாவை தவிர யாருமே இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணை கூட யார் தந்ததுன்னு தான் சொல்லி நேசிக்கணும். பிள்ளைகளை கர்த்தரை விட நேசிச்சால் நீ கர்த்தருக்கு யார் அல்ல. தன் மகனையோ மகளையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. ஏன் அக்கிரமம்னா என்னங்க? அக்கிரமம்னா சிம்பிள் தாங்க, ஆனா ஸ்ட்ராங். எது தெரியுமா அக்கிரமம்? நீங்க ஏசாயா 53 அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ரொம்ப பேர் மறந்து போயிருதிய. ஏசாயா 53 பாருங்க, 6ஆம் வசனத்துல பாருங்க. நாம் எல்லாரும் ஏ தாய் தகப்பனே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதாமா அக்கிரமம். நீ நினைச்ச மாதிரி நடந்தன்னா அதுக்கு பேர் தான் அக்கிரமம். கர்த்தர் நினைச்ச மாதிரி நீ நடந்துகிட்டன்னா அதுதான் நீதிமானின் பாதை. அல்லேலூயா. இங்க கீழே பாருங்க, அவன் தன் வழியிலே, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இஷ்டத்துக்கு எழும்புறது தப்பு. சத்தமா, இஷ்டத்துக்கு செல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்படி சொல்லுங்க அக்கிரமம். அக்கிரமக்காரர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அப்போ இஷ்டத்துக்கு முடி வெட்டுறது தப்பு. இஷ்டத்துக்கு பைக் எடுத்து சுத்துறது தப்புன்னு சொல்ல வேண்டாமே, அக்கிரமம் சொல்லுங்களேன். என்ன அக்கிரமெல்லாம் நடக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சந்திப்பார். அல்லேலூயா.
இஷ்டத்துக்கு ஓடுறதில்ல. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரோ. அல்லேலூயா. ஆமா, பெரியவர்கள் எல்லாம், இந்த பெரிய ஆட்களை கூட பைபிள் என்ன தெரியுமா சொல்லி இருக்குது? நான் இன்னைக்கு தான் தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சப்போ இந்த அன்பு கூறுதலுக்கு எடுத்த விஷயத்துல தீத்துவின் புஸ்தகத்துல முதியவர்களை எப்படி பைபிள் முதியவர்கள் வரைக்குமே அப்படிதான் சொல்லி இருக்குது. 2:2 வாசிங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள், தாத்தா எப்படி உள்ளவர்கள்? என்ன உள்ளவர்கள்? 75 ஆனாலும் ஐயாட்ட என்ன இருக்கணும்? அம்மா கிட்டே அப்படிதான். அடுத்து, இது புதிய ஏற்பாட்டு சபை. தெளிந்த, அடுத்து விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் நடத்த தெரியுமா? அவங்கள பார்த்தாலே தெரிகிற ஆரோக்கியம் அதுல இருக்கணும். சவுண்ட் ஆங்கிலத்தில் இருக்குது. அல்லேலூயா. சவுண்ட் என்ன அர்த்தம்? வெளியில தெரிகிறதே. இப்ப என் சத்தம் கேட்கா? உங்களை பார்த்தாலே பொறுமையானவர், அன்பானவர், விசுவாசம் உள்ளவர்னு சொல்லணும். அல்லேலூயா. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிடுங்க. அதை விட என்ன ஆரோக்கியம் இருக்கணும்? விசுவாசம், அன்பு, தேவன் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, அன்பு ஆரோக்கியம் இருக்குதா வீட்டில்? அல்லேலூயா. ஆமென். சரி, நான் டக்குன்னு ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் மேல அன்பா இருந்து வல்லமையான சூரியனா இருக்கணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். எதை கைக்கொள்ள வேண்டும்? நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கள். உபாகமம் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு, இஸ்ரவேல் என்றால் தேவ சபையே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அடுத்து, அவர் வழிகளில் எல்லாம், நான் சொல்றது விளங்குது? ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது பாருங்க. Now Israel, what doth the Lord thy God require of thee but to fear the Lord thy God, to walk in all his. அவர் என்ன சொல்றாரு? காலையில எழும்பி, ஆண்டவரே நீங்க சொல்ற பாதை எனக்கு காட்டுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிளான் போட்டுறது. இப்ப ஆராதனை முடிச்ச உடனே சிறுத்த மாதிரி புறப்பட்டு அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நீங்க எதுக்கு ஓடி ஓடி ஓடி? அல்லேலூயா. ஆமா, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். சிலர்லாம் பறந்துகிட்டே இருப்பாங்க. பறந்துகிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். நீங்க பறந்துகிட்டே இருந்தா பறக்க முடியாது. எப்போ? அவர் வரும்போது. அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து தேவனை என்ன பண்ணுங்க? அறிஞ்சிக்கிடுங்க. அன்பு கூர்ந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை. அடுத்த வசனம் படிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளை உனக்கு. கற்பனையை யாருக்கு நன்மை உண்டாகும்படி? நீ ஒன்றும் பாஸ்டரை காப்பாத்துறதுக்கு இல்ல, கர்த்தரை காப்பாத்துறதுக்கு இல்ல, ஒன்னிய காப்பாத்திக்கிறதுக்கு என்னதை கைக்கொள். அல்லேலூயா. நீங்க கற்பனையை கை கொள்ளுங்க. 2வது, அவரிடத்தில் நீங்க அன்பு கூறுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சங்கீதம் 97:10 இருக்குது. கர்த்தரில் அன்பு கூறுகிற பரிசுத்தவான்களை அவரில் என்ன பண்ணுங்க? தீமையை வெறுத்து விடுங்க, பாவமான எல்லாவற்றையும் ஒதுக்குங்க. 1 யோவான் 2:15 இருக்குது. கண்களின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின், அதான் உலகத்திலிருந்து வருகிற அந்த தீமை, அதை வெறுத்து விடுங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அபிஷேகம் பெறாத திறமையுள்ள 1000 பேர் இருந்தாலும் அபிஷேகம் உள்ள ஒரு நபருக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த வல்லமை அங்க பலத்த கிரியை செய்து விடும். உங்க மேல கர்த்தருடைய கை இருக்குது, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு அந்த சங்கீதம் 46 அழகா பேசி இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி சொல்றார் பாருங்க. பூமியே அப்சைட் டவுன் ஆகட்டையா, பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா.
நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன். அந்த பூமி கொந்தளிக்கிற இடத்துல தான் சொல்றாரு, அமர்ந்திருந்து நானே. ஆமென். ஏன்னா எல்லாம் யாராலே வாய்க்கும்? நீங்க உலகத்துக்கு மேல அன்பு கூறாம, சத்தமா சொல்லுங்க, எது மேல அன்பு கூறாம? நான் சிம்பிளா சொல்லட்டுமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் காஸ்ட்லி, அதனால நானும் இப்படி சொல்லப்படாது, நல்லா இருக்காது. சத்தமா, எனக்குள்ள இருக்கிறவர் அதனால கொஞ்சம் 4 மடங்கு கூடுதலா சத்தமா, அதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் எனக்கு மரியாதை வரணும்னா அது எனக்கு அவமதிப்பு. அது எனக்கு, அடுத்த வார்த்தையும் சொல்லி முடிச்சிருந்தேன், இருக்கிறத வச்சுதான் உங்ககிட்ட யாராவது வர்றாங்கன்னா அவங்க நாடகக்காரங்க. அவங்க கிட்ட எப்போதுமே எப்படி நடந்துக்கிடுங்க? ஜாக்கிரதையா நடந்துக்கிடுங்க. ஆமென். இயேசு ராஜா நம்முடைய இல்லாமையில தான் நம்ம கூட வந்தாரு. அவர் நம்மை வல்லமையுள்ள சூரியனை போல வச்சிருப்பாரு. கற்பனையை கை கொள்ளுங்க. உலகத்தில் என்ன கூறாதீங்க? தீமையை வெறுத்து விடுங்கள். 3வது கடைசியாய் நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தர்ட்ட அன்பு கூறுறீங்கன்னா ரொம்ப முக்கியமா உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பு வச்சிருப்பீங்க, உங்க வாழ்க்கை துணைகிட்ட அன்பு வச்சிருப்பீங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு வச்சிருப்பீங்க. அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியுமா? அந்த வசனம் என்னை கொஞ்சம் அசைச்சிச்சு. நீங்க திருப்பி வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசியுங்கள். அதாவது விசுவாசிகளே, நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? சுயாதீனம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பாவத்துக்கு அடிமை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் பாரம்பரியத்துக்கு அடிமை இல்லை. என்னை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனால் நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் இருந்தாலும், தொடர்ந்து வாசிங்க, உங்களுடைய விடுதலையை உங்க சொந்த இஷ்டத்துக்காக நீங்க யூஸ் பண்ணாம அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க. இதுதான் நான் ரொம்ப விரும்பி இன்னைக்கு பேச வந்தது. ஏசப்பாவுக்காக எல்லாம் ஊழியம் செய்வாங்க, ஆனா பொண்டாட்டி கிட்ட தாழ்மையா நடக்க மாட்டாங்க. ஏசப்பாவுக்காக பயங்கரமா பேசுவாங்க, புருஷன்ட்ட ஒரு தாழ்மையா பேச மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட என்ன வேணும் ஏது வேணும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏங்க இப்ப ஏசப்பா வந்துடுற மாதிரி காலில் வெண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பொண்டாட்டிக்கு உடம்பு என்னன்னு கேளுங்க, புருஷனுக்கு என்ன மனசுல இருக்குண்டு. எத்தனை பேர் உட்கார்ந்து அப்பா அம்மாட்ட ஆறாமற பேசுறீங்க? பெண்களே, ஆண்களே, நீங்க அன்புக்கு ஊழியம் செய்றீங்களா? அன்பை வச்சு உங்க வேலையை வாங்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க. அன்புங்கிறத பயன்படுத்தி அப்படியே வஞ்சகமா, அப்படியே நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், அன்பை தான் சுயலாபத்துக்கு பயன்படுத்துகிற எல்லாருமே சாத்தானுடைய நபர்கள் தான். உட்காருங்க, நேரம் எடுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கவனிங்க, என்னை கவனிங்க. இயேசுநாதர் இங்க வந்திருக்கிறார். அவர் தான் இப்ப இதை பேச சொல்றாரு. இயேசு கிறிஸ்துட்ட விவாகரத்தை குறிச்சி, விவாகரத்து சீட்டு கொடுக்கறத குறிச்சி, கல்யாணத்தை குறிச்சி ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குட்டி பிள்ளைகள் எங்க ஓடி வருது? குச்சி குச்சி குச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டு, ஏசப்பா எங்களுக்கு ஜோம் பண்ணணும், ஏசப்பா எங்களுக்கு ஜோம் பண்ணணும் ஓடி வந்தா சீசர்கள் பள்ளிப்போ அப்படின்னா முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. கல்யாண காரியம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு? சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வர்றதற்கு அவர் அன்பில் ஊழியம் செய்தவர். நீங்க எப்படி? நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ்ற ஒரு தேவ பிள்ளைனா அன்பா இருக்கிறவங்களோடய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அன்பில்லாதவன் தேவனை, சத்தமா சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவனை. என் கூட சத்தமா சொல்லுங்க, அன்பில்லாத அப்பா தேவனை, அன்பில்லாத அம்மா தேவனை,
அன்பில்லாத பிள்ளை தேவனை, அன்பில்லாத பாஸ்டர் தேவனை சொல்லுங்க. தேவன் இந்த அன்பு கூறுதல் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்களான்னு தெரியுமா? வல்லமையோடு உதிக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, வாயில மட்டும் சொல்லுங்க, வாயில மட்டும் அன்பு இருந்தா நான் எதனாலும் செஞ்சிருவேன்னு சொல்ல மாட்டேன். என் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், என் கணவருக்கு ஊழியம் செய்வேன், என் மனைவிக்கு என்ன செய்வேன்? நல்லா கவனிங்க. முதிர்ச்சி என்ன தெரியுமா? அன்பு கூற முடியாதவர்களுக்கு நீங்க கொடுக்கிற அன்புக்கு பேர் தான் அன்பு. அவ அதை சரி பண்ணட்டும், இவர் இதை சரி பண்ணட்டும், நான் அதுக்கு பிறகு நேசிக்கிறேன். ஆமா, உங்களை எப்படி ஏசப்பா நேசிச்சாரு? நீங்க எல்லாத்திலையும் சரியான பிறவா நேசிச்சாரு. உங்களை மட்டும் பாவியா இருக்கும்போது அவர் என்ன பண்ணணுமா? ஆனா நீங்க மட்டும் எப்படி? அல்லேலூயா. அன்பு இருக்காது, பணம் இருக்கும், பகட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அன்பை காட்ட தெரியாத ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அன்பா இருக்கிறவர்கள் மட்டுமே எங்கே போவார்கள்? பரலோகத்துக்கு போவார்கள். முழங்கால் படியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வல்லமையோட உதிக்கிற சூரியனா கர்த்தர் உங்களை மாற்றட்டும். 2 நிமிஷம் கருத்தா ஜெபம் பண்ண போறீங்க. யாரையோ மனசுல வச்சுலாம் நான் பேசல. கர்த்தரை போல நாமும் மாறணும்னு மட்டும்தான் நான் பேசும்படி கர்த்தர் சொன்னாரு. அன்பாகவே இருப்போமா? அன்பாகவே இருப்போமா? அன்பாகவே இருப்போமா? நன்றியப்பா. ரதல கரனலமா ரிகதர பல கரபல பரபலபா ரிகதல பரபல பரபல பரபலபா ரிகதல பரபல பரிய கலபரபனமா ரிபல பரபல துரணல பரிய தரணலமா. Thank you Lord. Hallelujah. என்னை உமக்கு தந்தே பாடுங்க. என்னை உமக்கு நல்ல சத்தமாய் நாயகா. ஹல்லேலூயா. இனி நான் நல்ல நீரே. ஆமென். இயேசு நாயகா. எல்லாரும் 2 கையை உயர்த்தி தகப்பனே, நீ சொன்ன வார்த்தையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன்ப்பா. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரை நீங்க நடத்தி செல்லுங்க. எல்லா தீமைகளுக்கு தர விளக்குங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இவர்கள் வாழ்க்கைக்கு இன்னைக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் தோற்று போகட்டும். இவர்கள் தலை கவிழ வேண்டும் என்று நினைக்கிற நபர்கள் இவர்களுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து வந்து நின்று ஒத்தாசை கேட்கும் அளவுக்கு இவர்களை வல்லமையுள்ள சூரியனை போல பிரகாசிக்க வைத்திருளும். உடைய நன்மை தயவு உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.